அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பேச போற விஷயம் என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவல் விகடன்னு அதாவது அவல் கிளிட்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல்ல ஒரு பொண்ணு பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே எனக்கு தெரியும். அந்த பொண்ணு பேர் வந்து கொற்றவை. கொற்றவைன்னு பேர் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு செய்ற வேலையெல்லாம் பாருங்க. அதாவது நான் புக் எழுதியிருக்கேன். அதெல்லாம் வந்து மக்கள் படிக்கல. ஆனா வந்து நான் இப்படி ட்ரெஸ் இல்லாம இருக்கிற ஃபோட்டோ மட்டும் எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. இப்ப பையன் அப்படி ட்ரெஸ் ஒரு ஃபோட்டோ போட்டாலும் ஓடி வந்து தான் பார்க்கத்தான் செய்வாங்க. பையனே பார்ப்பான். யார்றா அந்த லூசு பையன் அப்படின்னு. அதாவது நான் வந்து இப்படி போட்டிருக்கேன். இங்க பாருங்க மேல அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க மாரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்களாம். கடவுள் வந்து காப்பாத்துவாரான்னு பார்த்தாங்களாம். எந்த நாட்ல வந்து எந்த ஊர்ல வந்து கடவுள் வந்து காப்பாத்துனாரு? ஏதோ மனுஷங்க வந்து காப்பாத்துனா தான் உண்டு. கடவுள் அத வந்து மக்களுக்கு புரியாதாம். அப்படி மேல பார்த்தது வந்து அந்த அர்த்தத்துல பார்த்தாங்களாம். அறிவு நம்ம சமூகத்துக்கு கம்மி. இந்த அறிவு சமூகத்துக்கு கம்மின்ன உடனே தான் எனக்கு கடுப்பாயிடுச்சு. என்ன கம்மி? எங்க அப்பாயி காலத்துல, என் சொந்த அப்பாயி காலத்துக்கு முன்னாடி ஜாக்கெட்டே கிடையாது. நான் இந்த ஜாக்கெட்டே போடாம எப்படி இருந்தாங்க? அதான் ஜாக்கெட்டுக்கு பதிலா வேற ஏதாவது துணி போட்டுக்கிட்டாங்களா உள்ள? அப்படிலாம் நான் கேட்கறதுக்கே ஆள் கிடைக்கல எனக்கு. நான் இப்ப யோசிக்கிறேன். யார்ட்டயா கேட்டிருந்துருக்கலான்னு. ஜாக்கெட்டே போடாம இருந்த காலத்துல, அது கவர்ச்சியாவும் இல்ல, ஆபாசமாவும் இல்ல. அவ்வளோதான் துணியே. பாவாடை, சேலை அவ்வளோதான். இப்ப வந்து நான் வந்து, எங்க அப்பாயி காலத்துல அப்படிதான் சட்டை போட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சேலையும் ஸ்கர்ட் போட்டுக்கிட்டு, ஜாக்கெட் போடாம வந்து நான் வீடியோ பண்ண ஆபாசமா தானே இருக்கும். அதாவது இந்த காலத்துல இது ஆபாசம். அந்த காலத்துல அது சாதாரண விஷயம். இப்ப இந்த கையெல்லாம் இவ்வளோ பெருசா போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஸ்லீவ்லெஸ் சட்டை போட்டுக்கிட்டு வருவேன்னா, ஸ்லீவ்லெஸ் சட்டை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஓகே. ஆனா வந்து இந்தியாவுல அப்படி போட்டுக்க முடியுமா? அதாவது மனிதனுடைய சைக்காலஜி என்ன தெரியுமா? 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உலகம் முழுக்க நான் சொல்றேன். 100 பேர் இருக்காங்கன்னா, அந்த 100 பேர்ல 99 பேர் ஒரே மாதிரி இருந்து, ஒருத்தர் மட்டும் வித்தியாசமா இருந்தா, ஏன் இப்படி இருக்கன்னு கேட்பாங்க. எல்லாரும் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கப்போ, ஒருத்தர் மட்டும் வேஷ்டி சட்டை கட்டியிருந்தா, "நீ மட்டும் என்ன பெரிய கலாச்சாரத்த காப்பாத்துறியா? நீ என்ன வேஷ்டி சட்டை கட்டியிருக்க?" அப்படின்னு கேட்பாங்க. எல்லாரும் சுடிதார் போட்டிருக்கப்போ, ஒருத்தர் மட்டும் சேலை கட்டியிருந்தா, "உனக்கு தான் கலாச்சாரம் முக்கியமா? எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு?" கேட்பாங்க. எல்லாரும் சேலை கட்டியிருக்கப்போ, ஒருத்தர் சுடிதார் போட்டிருந்தா, "ஏன் இப்படி பண்றன்னு?" சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அது அது வந்து மனிதனுடைய மூளையில இருக்கிறது. இப்ப எல்லாரும் ஆஃபீஸ் போறாங்க. சாதாரண ஒரு ஆஃபீஸ்ல அதாவது எல்லாரும் வந்து இப்போ இந்தியாவுல கட்டம் போட்ட சட்டை போடுறாங்க தெரியுமா? அது வந்து அ சிலர் வந்து பெரிய, பெரிய கட்டம் போட்ட சட்டை போட்டிருப்பாங்க. ஆஃபீஸ்க்கு போறவங்க குட்டி, குட்டி கட்டம் போட்ட சட்டை போட்டிருப்பாங்க. ஆஸ்திரேலியாவுல வந்து பார்க்குறேன். இங்கேயும் அப்படித்தான். ஆஃபீஸ் வேலைக்கு போறவங்க கட்டம் போட்ட சட்டை தான் போட்டிருப்பாங்க ஆண்கள். என்ன சின்ன கட்டமா இருக்கும். கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். வெள்ளையா அப்படி லைட் கலரா இருக்கும் சட்டையெல்லாம். கட்டம் தான் சின்னது பெருசே தவிர, இப்போ அது அந்த ஆஃபீஸ்ல போயிட்டு ஒருத்தர் பச்சை கலர் சட்டையும், அப்படியே பளபளன்ற ஒரு சட்டையும் போட்டுக்கிட்டு போனா, எல்லாருக்குமே கடுப்பா இருக்கும். அதாவது அதெல்லாம் வந்து ஹாலிடேவுல போட்டுக்கிற சட்டைய எடுத்துக்கிட்டு, நீங்க ஆஃபீஸுக்கு போட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. வெறிக்க வெறிக்க பார்ப்பாங்க. கடுப்பாவாங்க. நம்ம வேலைக்கு வந்திருக்கோம். இவன் என்ன ஹாலிடேக்கு வந்த மாரி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்ப்பாங்க ஆண்கள். அதுதான் ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணாங்க, அ ஒரு சினிமா நிகழ்ச்சியில வந்து ஏதோ ஐஸ்வர்யாவா. அந்த பொண்ணு வந்து ஸ்லீவ்லெஸ் சட்டை போட்டுருக்காங்க. அதுக்கு இந்த பத்திரிக்கைக்காரர் கேட்குறாரு, "காத்தோட்டமா இருக்கட்டும்னு போட்டுருக்கீங்களான்னு?" "ஏன் இந்த சட்டை போட்டுருக்கீங்க?" அதான் கேள்வி. அதுக்கு அவங்க கோவிச்சுக்கிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியும். இந்த சட்டைய போட்டா கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும். அதனால தான் போட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து விளம்பரம் தேவைப்படுது. நம்ம மாதிரி சாதாரண ஆட்களுக்கெல்லாம் விளம்பரம் தேவை கிடையாது. இப்போ கொட்டுறவைக்கு என்ன பிரச்சனைன்னா, அவங்க எழுதுற புக் வந்து மக்கள் வாங்கி படிக்க மாட்டேன்றாங்க. அதனால சரி கொட்டுறவைன்னா யாருன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக அவங்க இந்த மாரி அ ட்ரெஸ் இல்லாத ஃபோட்டோலாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அத வந்து நீங்க ஏன் வந்து ஒரு பெண்ணுடைய உடம்ப அப்படி பார்க்குறீங்கன்னு பெண்ணோட உடம்புனாலும், அது பிறந்ததுலேருந்து சாகுற வரைக்கும் பெண்ணோட உடம்பு முக்கியம். அதுபோல ஆணோட உடம்பும் முக்கியம் தான். சரியா? அது என்னைய வயசுல இருந்தாலும் முக்கியம் தான். இந்த மாரி ஃபோட்டோ போட்டா பார்க்கத்தான் செய்வாங்க. இதுக்கும் இத இப்படியெல்லாம் நான் ஃபோட்டோ போட்டு நான் வந்து பெண்ணியத்த வளர்க்குறேன். இதனால வந்து பெண்களுடைய உடல் சார்ந்த ஒரு அரசியல கொண்டு வரேன் அப்படின்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. ஒண்ணும் செய்ய முடியாது. நான் நான் வந்து பாலியல் பிரச்சனைக்கு நான் சொல்ற தீர்வு என்ன? நான் என்னோட வீடியோலாம் பார்த்தவங்கள்ட்ட சொல்றேன். ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ண காதலிக்கணும், உண்மையா காதலிக்கணும், கல்யாணம் பண்ணணும். அடுத்து அப்பா, அம்மா அப்படியே வரிசையா போய்க்கிட்டே இருக்கணும். உங்கள வந்து நீங்க வந்து உண்மையா ஒருத்தர காதலிக்கணும். அப்பதான் குடும்பத்தில பிரச்சனை வராது. அது அந்த காலத்துலலாம்
இந்த குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறப்ப தான் மனுஷன் நிம்மதியா பல வேலைகள செஞ்சிருக்காங்க. ஏன்னா, இந்த ஓவியம் பண்றது, சிற்பம் பண்றது, கடல் கடந்து வேலைகளுக்கு போறது, அதெல்லாம் குடும்பத்துக்குள்ள சிக்கல் இல்லாம இருந்தா தான் நிம்மதியா வேலை செய்ய முடியும். புரியுதுங்களா? நிம்மதியா ஒரு குடும்பம் இருந்தா மட்டும் தான் வேலை செய்ற இடத்துல நல்லா வேலை செய்ய முடியும். நிம்மதியா வேலை செய்ய முடியும். அப்பதான் ரொம்ப நாளு இருக்க முடியும். சந்தோஷம் இல்லாம இருந்தோம்னா சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம். இப்ப இந்த இந்த அப்ப ஒரு மனுஷனுக்கு வந்து பாலியல் பலாத்காரம்ன்றது ரொம்ப கேவலமான விஷயம். ஒரு பெண்ணுக்கு மன கஷ்டம். ஒரு ஆணுக்கு அவனோட வாழ்க்கைய பத்தின எந்த அறிவுமே இல்லாம அவனே வந்து தன்னோட அதாவது தன்னோட வாழ்க்கைய தானே கெடுத்துக்கிறான். இப்ப 2 பேர் வாழ்க்கையுமே வீணா போகுது. இப்ப வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்ச ஒரு பையனுக்கு அந்த பொண்ண கட்டி வைக்க முடியுமா? அதுவும் கேவலம். ஒரு குற்றவாளிய எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது ஒரு பெரிய கஷ்டம். அவனுக்கு வாழ்க்கைய பத்தின அறிவே இல்லாம அப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அறிவுரை சொல்லணும். அத விட்டுட்டு, என்னோட உடம்ப மதிக்கணும். எனக்கு வந்து உடல் சுதந்திரம் வேணும் அப்படின்னா என்ன பண்றது? அவன் எப்படி இப்படி முட்டாளா இருக்கான்? அவன் எப்படி இவ்ளோ மோசமா இருக்கு? சினிமா இவ்ளோ மோசமா இருக்கு? அவனுக்கு ஏன் இந்த வ ஒரு புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இல்ல? எதுக்கு ஒரு நல்ல விஷயத்த போய் அவன் நாடல? அத பத்தி தான் நம்ம அவனுக்காக தான் ரொம்ப யோசிக்கணுமே தவிர, அ பெண் எந்த ட்ரெஸ் போட்டாலும் ஒண்ணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். இப்போ ஆஸ்திரேலியாவ எடுத்துக்கோங்க. ஸ்விம்மிங் பண்றப்போ ஸ்விம்மிங் ட்ரெஸ் போடுறாங்க. ஆஃபீஸ் போனா ஆஃபீஸ் கோட்ன்னு ஒண்ணு இருக்குது. சினிமால நீங்க இங்கிலீஷ் படத்துல காமிக்கிற மாரிலாம் நிஜத்துல கிடையாது. ஆஃபீஸ் கோட் இருக்கு. யா கை குடுப்பாங்க. கை குடுக்குறத கிட்டத்தட்ட கூட நிக்க மாட்டாங்க. 2வது எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன ட்ரெஸ் போடணும். ஃபங்ஷன், ஏதாவது ஆஃபீஸ் மீட்டிங் எல்லாத்துக்கும் அதது இடத்துக்கு அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாரி போவாங்க. ஆனா வந்து பீச்ல வந்து இந்த சின்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்கிறதுக்காக ஒரு ஆண் வந்து அந்த பெண்ண வந்து போயிட்டு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா, அது தப்பு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ட்ரெஸ் கொஞ்சம் போட்டுருக்காங்க, கூட போட்டுருக்காங்கங்கிறது. அது வந்து ஒருத்தர வந்து ஈர்க்கக்கூடாது. ஏன்னா, அதாவது நான் என்ன சொல்றேன், உனக்கு உரிமை இல்லாத எந்த பொண்ணையும் நீ தொடக்கூடாது. போய் இப்படி உட்காந்து அந்த பீச்ல படுத்திருக்க பொண்ண அப்படி போய் வெறிக்க வெறிக்க அப்படியே அந்த முறைச்சு பார்க்க கூட கூடாது. அது குற்றம் தானே! ஒருத்தர் நம்மள தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, அவங்க போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னு. ட்ரெஸ்ஸு இப்ப இப்படி இப்படி பண்றாங்க, பாலியல் இப்படி பண்றாங்கன்னா, அவன் வந்து அப்படி பாலியல் பலாத்காரம் செய்யற அளவுக்கு எப்படி இவ்வளோ மோசமானவன் ஆனான்? ஏன் இவனுடைய இயல்பான வாழ்க்கையிலேருந்து இவ்வளோ திரிஞ்சு போயிட்டான்? இவ்வளோ வீணா போயிட்டானேன்னு அவன பத்தி நம்ம யோசிக்கணும். நான் வந்து ட்ரெஸ்ஸு போடாம நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஃபோட்டோ எடுத்து போட்டா, இந்த உலகம் திருந்திருமா? பெண்களுடைய உடம்புக்கு விடுதலை குடுங்கள். என்ன விடுதலை குடுங்கல்றீங்க? நான்லாம் சின்ன பிள்ளைலருந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். விக்ரம்னு ஒரு படத்துல இதே கமல் நடிச்சாரு. விக்ரம் 1. அவர் வந்து பஸ்ல வந்துகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும், கமலும். ஆணு, பெண்ணு சமம்னு ஒரு ஒரு பொண்ணு சொல்லுவாங்க. இந்த ஹீரோயின். அப்போ நான் சட்டைய கழட்டுன மாரி நீ கழட்ட முடியுமான்னு கேட்பாரு. ஆப்பிரிக்காவுல ஒரு பழங்குடியினர் மக்கள் சட்டை போடாம தான் இருக்காங்க. அங்க வந்து சட்டை போடாம இருக்கறனால ஒண்ணும் பாலியல் பலாத்காரம் நடக்கல. அதாவது எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துட்டா, அது வந்து கல்ச்சர் புரியுதுங்களா? இப்போ ஆஸ்திரேலியாவுல ட்ரவுசர் போடுறாங்க. விதவிதமா டிஃபரன்ஸ் அ இதுல லென்த்ல போடுறாங்க. இங்க வந்து ட்ரவுசர் வந்து கவர்ச்சி கிடையாது. நீ ட்ரவுசர் போட்டதுனால நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு யாரும் நெனைக்கல. உங்களுக்கு உங்களுக்கு வந்து இது ஆஸ்திரேலியா அப்படின்னா, உங்களுக்கு உரிமை இல்லாத ஒரு பொண்ண நீங்க தொடவே கூடாது. தொடவே கூடாது. அதுதானே ஒரு சரியான அ ஒரு அட்வைஸா இருக்க முடியும் ஆண்களுக்கு. உனக்கு உரிமை இல்ல. உனக்கு உரிமை இல்லாத பொண்ணு பக்கத்துல கூட போய் நிக்கக்கூடாது. இப்படி இப்படி கையால கூட இப்படி தொடக்கூடாது. அதானே கரெக்ட்டு. அத விட்டுட்டு ஏன் ஏன் என் உடம்ப பார்த்து இப்படி இது பண்றீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நல்லவைகளை நாடி போறதுக்கு கத்துக் குடுக்கணும். ஸ்கூல்ல இருந்தே கத்துக் குடுக்கணும். நம்ம ஸ்கூல் வந்து நேர்மையா இரு, ஒழுக்கமா இருன்னு சொல்லி தருது. சரிங்களா? ஆனா புத்தகங்கள் படிக்கவே மாட்டாங்க ஸ்கூல் பசங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பாடத்த தவிர ஒண்ணுமே தெரியாது நம்ம பசங்களுக்கு. வெறும் 100க்கு 90% பசங்களுக்கு பாட புத்தகத்த தவிர வேற எதுவும் தெரியாது. நியூஸ் பேப்பர படிப்பாங்க அவ்வளோதான். அவங்களுக்கு பொதுவா பத்திரிக்கை படிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. அதாவது இந்த லைப்ரரி புக்ஸ் எல்லாம். அந்த பசங்களுக்கு வந்து சினிமா தான். அப்ப நம்ம ஸ்கூல் ஒரு மாதிரி இருக்கு. தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும். திட்டுவாங்க. ஆனா சினிமா எப்படி இருக்கு? சினிமா எப்படி இருக்கு? ஹீரோவே அம்மா, அப்பாவ மதிக்க மாட்டாரு. அ ஒரு எனக்கு விவேக்
காமெடியில அது ஒரு காமெடி ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏதோ ஒரு பார்த்திபன் கனவுன்னு நெனைக்கிறேன் அந்த படத்துல. நான் வந்து பேத்திய கரெக்ட் பண்ண போனேன். அப்ப அந்த இன்னொருத்தர கரெக்ட் பண்ணிட்டேன். அந்த டயலாக்லாம் ரொம்ப ரொம்ப மோசமானது. அதெல்லாம் காமெடி கிடையாது. அப்ப அது நல்ல காமெடி அவர் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் பண்ணியிருக்கிறாரு. நான் வடிவேல் காமெடி எவ்வளோ பெட்டர்ன்னு நான் நெனைக்கிறேன். அவர் இந்த மாரி வசனமெல்லாம் பேச மாட்டாரு. அவர் படிக்காதவர் தான். வடிவேல் படிக்காதவர். ஆனா அப்படியெல்லாம் பேசினதே கிடையாது. நீங்க ஸ்கூல் ஒரு மாதிரி இருக்கு. சினிமா ஒரு மாதிரி இருக்குது. சொசைட்டி ஒரு மாதிரி இருக்கு. அத பத்தியெல்லாம் நான் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. ஒரு பொண்ணு இப்ப என்ன மாரி ஒரு ஆள்னா, இப்ப வேலைக்கு போகலன்னா கூட கல்யாணம் பண்ணிற முடியும். ஆனா, ஆண் வந்து வேலைக்கு போகணும்னாரு. அப்ப இது இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும்னு கேட்டு, கேட்டு அவனுக்கு கல்யாணமே பண்ண முடியாதபடி பண்ணிட்டு இருந்தா. அ சோ என்ன இப்ப வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இருக்கு? அதுல இன்னும் சில கிறுக்கு பிடிச்சவனுங்க. சின்ன பிள்ளை, வயசு வித்தியாசம் பார்க்காம முதல்ல வந்து அவனுடைய வயசுக்குன்னு ஒரு அதாவது என்ன சொல்றது? தன்மானம்னு ஒண்ணு இருக்கு. நான் வந்து 20 வயசு பையன். நான் ஒரு 25 வயசு பையன். நான் வந்து என்னோட வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ண காதலிப்பேன். ஒரு பொண்ண வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணுவேன். அப்படின்ற ஒரு உணர்வ தான் வச்சுக்கணும். அதுதான் வந்து லாங் டர்மா வாழ்க்கை நல்லாருக்கும். எப்போ வாழ்க்கைங்கிறது ரொம்ப நீளமானதுன்னு ஒரு அறிவு இல்ல அவனுக்கு. ஏதோ நம்ம ஒரு விஷயத்த தெரியாம பண்ணிட்டோம். ஒரு தெரியாம ஒரு திருடி தின்னுபுட்டோம்னா, அந்த திருடி திங்கிறதுல ஒரு சந்தோஷம். அதுவல்ல வாழ்க்கை. வாழ்க்கை முழுக்க அந்த சந்தோஷம் நேர்மையா கிடைக்கணும்னு நெனைக்கணும். ஒரு 70 வயசு வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை இருக்குன்னு நெனைக்கணும். அதாவது ந ம் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பாருன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, இந்த மாரி தப்பே வராது. அது எப்படி கடவுளே கிடையாது. கடவுள பார்க்க மாட்டாரு. அப்படின்னு நீங்க ஒரு குரூப் பேசிட்டு இருக்கீங்களே. கடவுள் எல்லாத்தையும் கவனிக்கிறாருன்ற எண்ணம் வந்து, குற்றம் செய்றத தடுக்கும். நான் வந்து இப்படி போஸ் குடுக்குறேன். இந்த சமூகத்துக்கு அறிவு கம்மின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? பசங்களுக்கு அறிவு கம்மி. அவனுங்களுக்கு ஒரு அவனோட வாழ்க்கைய பத்தின எதிர்கால சிந்தனை இல்ல. அவனோட வாழ்க்கை எவ்வளோ முக்கியமானதுன்னு அவனுக்கு தெரியல. முட்டாளா இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். எல்லாருக்குமே அறிவு கம்மின்றது. நீங்க எப்படியோ அண்ணாந்து பார்க்குறப்ப கடவுள் வருவாரா? எந்த கடவுள் வருவாரு? எங்கேயும் கடவுள் வரமாட்டாரு. நான் இந்த மாரி ஃபோட்டோ போஸ் குடுத்தா என்னோட புக்ஸ் எல்லாம் விக்கும்ன்னு தானே நீங்க ஆசைப்படுறீங்க. அதெல்லாம் விக்காது. பொதுவா மக்கள் புக் வாங்கி படிக்கிற அளவுக்குலாம் பொறுமைசாலியே இல்ல. அதனால தான் அவங்க ரீல்ஸ் பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு வீடியோ மூலமா ஏதாவது சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒருத்தர் பேசுனாங்கன்னா கேட்கலான்னு தான் நெனைக்கிறாங்களே தவிர, புக் எடுத்து இப்ப என் வயசுக்கே புக் எடுத்து திறந்து பார்க்கறதுக்கே எனக்கு நேரம் இல்ல. இந்த வீடியோ பேசிட்டு அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போய் கூட்டிட்டு வரணும். நெறைய வேலை இருக்கு. நெறைய மக்களுக்கு நெறைய வேலை இருக்கு. உங்கள மாதிரி எல்லாருக்குமே எல்லா மிஷினும் இருக்கா வீட்ல? வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்ஸி எல்லாமே இருக்குது. அவங்க எத்தனையோ பேரு புக்ஸ் படிக்கிற பழக்கமே கிடையாது. உங்க புக்க வாங்கி படிக்கணும்னா, நீங்க என்ன பண்ணா படிப்பாங்க சொல்லுங்க? எங்களுக்கு உடம்ப விட்டு போகுது. நான் என்ன சொல்றேன், எந்த பிரச்சனைக்கும் வந்து தண்டனைங்கிறது ஒரு 50% தான். 100% ஒரு தீர்வுனா, மனுஷனோட மனசுல தன்னோட வாழ்க்கைய பத்தி ஒரு மதிப்பு இருக்கணும். இப்ப என் மேல எனக்கு மரியாதை இருக்கணும் முதல்ல. என்ன நெறைய பேர் கவனிக்கிறாங்கன்னு நான் நெனைக்கணும். அதுபோல அந்த பையனும் நெனைக்கணும். நம்மள நெறைய பேர் கவனிக்கிறாங்க, நம்மள மதிக்கிறாங்க. நம்ம சரியான பாதையில போணும் அப்படின்னு அவன் நெனைக்கணும்ல. நம்மலாம் ஒருத்தனுமே மதிக்கல. நம்ம என்ன செஞ்சா என்ன? அந்த அந்த பொண்ணுக்கு ஒரு நீ வந்து அந்த பொண்ண காதலிக்கலாம். சரி ரிஜெக்ட் பண்ணா பரவால்ல. இன்னொரு பொண்ண காதலிக்கலாம். அது இந்த பாலியல் பலாத்காரம்ன்றது அது எவ்வளவு அசிங்கமானதுன்னே அவனுக்கு புரியலையே! அது எப்படி எந்த காக்கா, குருவி, விலங்குகள் போயிட்டு பலாத்காரம் பண்ணுது? நம்மளுக்கு எவ்வளவு நம்மளுக்கு போலீஸ் இருக்கு, ஜெயில் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுமே அவன் ஏன் பண்றான்னா, அவனுக்கு அவனோட உடம்ப பத்தியே அவனுக்கு மரியாதை இல்ல. நம்ம இப்படி பண்றோமே, நம்ம ஜெயிலுக்கு போயிட்டா என்ன பண்றது? நமக்கு யார் பொண்ணு குடுப்பா? அவனுக்கு ஒரு பொண்ணு பிறந்துருதுன்னு வச்சுக்கோங்க. இவன் தண்டனையிலருந்து தப்பிச்சிடுறான். அவனுக்கு ஒரு பொண்ணு பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ண வளர்க்குறப்போ அவனுக்கு எவ்வளோ குற்ற உணர்வு வரும் தெரியுமா? அத ப இதுதான் ஒண்ணுமே கிடையாது. ஸ்கூல்ல போயிட்டு அந்த 5 சப்ஜெக்ட்ட படிக்கிறது, வீட்டுக்கு வர்றது, சினிமா பார்க்குறது, திங்கிறது, தூங்குறது. இப்படி இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த ஸ்கூல் லைப்ரரிலயாவது ஒரு நல்ல புத்தகங்கள், நல்ல கதைகள பசங்களுக்கு குடுத்து, ஒரு மனச மேம்படுத்தணுன்ற எண்ணம் கிடையாது. நான் படிச்ச ஸ்கூல்ல வருஷத்துக்கு 1 புக் தான் குடுப்பாங்க. நான் 12த் படிக்கிறப்போ, அந்த அந்த லைப்ரரியன் தான் மியூசிக் டீச்சரு. அந்த மியூசிக் கிளாஸ் நடக்கிறப்போ, லைப்ரரியில உட்காந்து தான் நாங்க பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படியே புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ புதுசா இருக்கும். என் ஃப்ரெண்டு சொல்றா. சொல்றாங்க ஒரு பொண்ணு.
நம்ம பிள்ளைங்கலாம் பிறந்து பெருசாகி இந்த ஸ்கூலுக்கு வந்துச்சுன்னா கூட அந்த புக்கு புதுசா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு புக்கு தான் குடுப்பாங்க. நான் கடைசியா 12த் படிக்கிறப்போ படிச்சது வந்து கம்பராமாயணத்துல ஆரண்ய காண்டம். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க உங்களுக்குள்ள ஒரு 50 கிளாஸ்மேட்ஸ் இருந்தாங்கன்னா, 50 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி படிச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. ஏன்னா, தனியா லைப்ரரின்னு ஒருத்தர் வைக்கக்கூடாதாம். சம்பளம் செலவாகும்ன்ட்டு. ஏன்னா அந்த சம்பளத்துல தான நீங்க வந்து முன்னேத்த போறீங்க ஸ்கூல. இப்போ ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு லைப்ரரி புக் குடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் அம்மா, அப்பாவுக்கு. இது நல்ல புக்கா தான் இருக்கும். ஏன்னா ஸ்கூல்ல இருந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு. பொது லைப்ரரில இருந்து புக் எடுத்துட்டு வர்றான். அந்த பழக்கம் தானே அப்புறம் பொது லைப்ரரிக்கு போவான். அப்ப அங்க போயிட்டு நல்ல புக் எடுத்துட்டு வருவான். அப்ப நம்ம என்ன புக் எடுத்துட்டு வந்திருக்கன்னு பார்க்கணும். என்ன தம்பி எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கணும். இப்ப ஊருக்குள்ள ஒரு 1,00,000 பேர் இருக்கான்னா, 10 பேர் ஜெயிலுக்கு போகணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஏன் ஜெயிலெல்லாம் யாருமே இல்லாம காத்தோடி கிடந்துச்சுன்னா என்ன? பெரிய நட்டம் வந்துற போதா? ஆனா அந்த பொண்ணு வந்து, இந்த சமூகத்துக்கு அறிவு கம்மி அப்படிங்குது. அதாவது இந்த மக்களுக்கு வந்து சீக்கிரமே விளம்பரம் ஆவணும். அப்புறம் வந்து ஏதாவது கவர்ச்சியா பேசினா விளம்பரம் ஆகும்னு நெனைக்கிறாங்க. இப்ப நானும் வந்து ஸ்லீவ்லெஸ் சட்டை போட்டுட்டு பேசினா விளம்பரம் ஆகும். பட் அது வந்து மரியாதைய குடுக்காது. நான் வந்து இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு பேசுறேன். என்னோட புத்தகங்கள யாரும் படிக்கிறதில்ல. இந்த புத்தகத்த படிக்கணும்னா, அத போய் வாங்கணும். அது எங்க கிடைக்கணும்? நம்ம நாட்ல நான் எனக்கு ரொம்ப புடிச்ச எழுத்தாளர் புக்கெல்லாம் கடை கடையா தேடி பார்க்குறேன். கிடைக்கவே மாட்டேன்து. நான் வாங்கணும்னு ஆசைப்பட்ட புக்ஸ் எதுவுமே நான் வாங்காம தான் இந்தியாவுக்கு போயிட்டு திரும்பி வந்தேன். இவங்க புக்க தேடி கண்டுபிடிச்சு படிக்க போறாங்களா? அதாவது இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் வருவாங்க, படிப்பாங்க. நீங்க நல்ல கருத்துக்கள கூட சொல்லலாம். ஆனா, அந்த மாரி ஃபோட்டோ போட்டு பிரபலமாகணுன்ற அவசியம் கிடையாது. அதாவது அப்படியே ஆரம்ப கட்டத்துக்கு போயிட்டாங்க. பெண்ண வந்து இது பண்றாங்க, ஆதிக்கம் செய்றாங்க. அதாவது ஒரு பெண் வந்து ஒரு ஆண கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் சமமா மதிக்கப்படணும், அன்பா இருக்கணும். டிரான்ஸ்பரண்ட் வெளிப்படைத்தன்மையோட அன்பா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நெனைக்கணும். அ சும்மா வந்து எல்லாரும் தனித்தனியா இருக்க முடியுமா? நீங்க வேணா தனியா இருங்க. சரி 17 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரியா? நான் நேரம் இருந்ததுனால பேசினேன். சரியா? அதாவது ஆண்களுக்கு வந்து பல விதத்திலயும் அவனுங்க அந்த பசங்களுடைய மனநிலையும், அறிவு நிலையும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம 2 பேருக்குமே நெறைய பாதுகாப்பு குடுக்க வேண்டியிருக்கு. அது எனக்கு பையனும் உண்டு, பொண்ணு இருக்கு. அப்ப வந்து பையனுக்கும் நல்ல அட்வைஸ் தேவைப்படுது. பொண்ணுக்கும் நல்ல அட்வைஸ் தேவைப்படுது. சரிங்களா? 2 பேருமே ஒரு சொசைட்டில முக்கியம். எவனோ ஒருத்தனோட பையன் வீணா போனான்னா, அது வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. அது எல்லா சொசைட்டின்னு வந்துட்டா எல்லா பிள்ளைங்களும் எல்லாருக்கும் முக்கியம் தான். அந்த வீட்டு பொண்ணுனா எப்படி போனா நமக்கு என்ன? அந்த மாரி யோசிக்கிறவங்க வந்து ஒரு அ அவங்க வந்து ஒரு சுயநலவாதி கூட கிடையாது. அ கொஞ்சம் ம் அது என்ன சொல்றது? பொறுப்பின்மை அப்படி கூட கிடையாது. அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது வர்றப்போ நாம அப்படி நெனச்சுட்டோம்னா எப்படி நம்ம வந்து உதவி பண்ண வருவோம்? யாரோட பிள்ளைக்கு பாதிப்புனாலும், பொண்ணு பாதிப்புனாலும், அந்த பாதிப்ப உண்டு பண்றான் பாத்தியா? அவன் வந்து கிறுக்கன். அவன் வாழ்க்கை வீணா போயிடும். அந்த பொண்ணு வாழ்க்கையும் வீணா போயிடும். அத பத்தி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, குற்றம் சுமத்தி அவன ஜெயில்ல போடுறது முக்கியம் கிடையாது. அவன் வாழணும். அவன் செத்து போறது நமக்கு என்ன லாபம் சொல்லுங்க? அவன் ஒரு 70 வயசு வரைக்கும் வாழணும். இந்த உலகத்துக்கு நல்லது பண்ணணும். இல்ல அவனோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும். ஒவ்வொரு அம்மா, அப்பாவுக்கும் அவங்க பிள்ளைங்க ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்ப என் பையன வந்து வளரணும், கல்யாணம் பண்ணணும், பேர பிள்ளைங்க அதுதானே வாழ்க்கை. அதுல எல்லாரும் வந்து சினிமா புறச்சூழல்கள்லாம் அந்த பசங்க மண்டைய வந்து அப்படியே ஒரு மன நெருக்கடியும், மண்டை கழுவுற வேலைய பண்ணிட்டு இருந்தா, அது பெரிய தப்பு. நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். படிக்கணும், வேலைக்கு போணும், லவ் பண்ணலாம். தப்பு கிடையாது. லவ் ஃபெயிலியர் ஆனாலும் தப்பு கிடையாது. சரி இந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா, இன்னொரு பொண்ணுக்கு பிடிக்கும். 2 பேருக்குமே புடிச்சிருந்தா, 2 பேருக்கும் உண்மையாவே புடிச்சிருந்தா, நல்ல ஒரு சோல் மேட் மாதிரி நல்லா புடிச்சிருந்தா, கல்யாணம் பண்ணிட்டு, அப்படியே சாகுற வரைக்கும் நல்லா இருக்கலாம். எல்லா சமூகத்திலயுமே டைவர்ஸ் பண்ணாம வாழ்றவங்க இருக்காங்க. ஆஸ்திரேலியாவுல இருக்காங்க, அமெரிக்கால எல்லா நாட்டிலயும் இருக்காங்க. எல்லாரும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டே அலையல. இந்தியாவுல டைவர்ஸ் நடக்கலையா? எல்லா நாட்டிலயுமே ரொம்ப வருஷமா சேர்ந்து வாழ்றவங்க இருக்காங்க. எல்லா நாடும் ஒரே மாரி தான் இருக்கு. அவனோட வாழ்க்கை வீணா போயிடும். அந்த பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிரும்னு தான் யோசிக்கணுமே தவிர,
2 பேருடைய உடலும் ரொம்ப முக்கியங்க. உரிமை இல்லாத யாரையும் போய் தொடக்கூடாது. சரிங்களா? லைசென்ஸ் இல்லாம கார் ஓட்டக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அதுபோல லைசென்ஸ் இல்லாம எந்த பொண்ணையும் தொடக்கூடாது. நான் லைசென்ஸ் எத சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். சரி வணக்கம். நன்றி வணக்கம்.